சங்கீதம் 14ஆம் சங்கீதம் 2வது வசனம். Psalm 14 and 2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஆமென். அன்பின் பிதாவே, உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும், நாமத்தை மேம்படுத்தும், வார்த்தையை மகிமைப்படுத்தும். கர்த்தாவே, உடைய வல்லமையை விளங்க பண்ணும். எதிர்ப்பின் வல்லமையெல்லாம் அடங்கடிக்கப்பட்டு இன்பொருளாய் போகட்டும். கர்த்தா, நாம் ஒன்றே மகிமைப்படும்படிக்கின்ற வருந்தி அழைக்கிறோம். எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் செய்யுங்கள் தேவனாய் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 12:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். இது ஒரு மேலோட்டமான ஒரு செய்தியா தான் இருக்கும். பேசிக்காகத்தான் இருக்கிறது. ஆனால் அநேக வேளைகளில் அந்த அடிப்படையான காரியங்களையே நாம் மறந்து அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று தெரியாதபடினாலே தான் மற்ற எல்லா பிரச்சனைகள் அடிப்படையே சரியில்லாமல் இருக்கும்போதுதான் மற்ற எல்லாமே சரியில்லாமல் போகிறது. ஆங்கிலத்தில் வாசிங்க. The Lord looks down from heaven. The Lord looks down from heaven upon the children of men. Upon the children of men to see if there is any who understand. Who seek God. God wants people who understand and seek Him. Hallelujah. கர்த்தர் பூமியில் உள்ள மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்தாராம். எதற்காக? கவனிங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. கர்த்தருடைய கண்கள் யாரை தேடுது? சபைக்கு அட்டெண்டன்ஸ் கொடுக்கிறவங்கள அல்ல, ஜெபம் பண்றேன் மற்ற காரியங்களை செய்யறேன்றல்ல, உணர்வோடு கூட என்னை தேடுகிறவர்கள் யார்? இல்லாவிட்டால் கருத்தோடு என்னை தேடுகிறவர்கள் யார்? அல்லேலூயா. அல்லது என்னை புரிந்து கொண்டு தேடுகிறவர்கள் யார்? அல்லேலூயா. With understanding, புரிந்து கொள்ள வேண்டும். அந்த understanding is a must. சாதாரணமாக ஹalleluya, glory to God. ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கையிலேயே அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல், உணர்வு நமக்கு அவசியம். அதுல ஜாக்கிரதையா இருக்கிறோம். தேவன் தம்மை தேடுகிறவர்கள் உண்டோ, உணர்வுள்ளவர்கள் உண்டோ, புரிந்து கொள்ளுதலோடு கருத்தோடு தம்மை தேடுகிறவர்கள் உண்டோ என்று கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துல நம்ம ரோட்ல போறோம், வாகனம் ஓட்டுகிறவர்களோ நடக்கிறவர்களோ ரோட்ல போகும்போது என்ன புரிந்து கொள்ளுதல் இல்லாம நடப்பீங்களா? எங்க பஸ் வருது, எங்க கார் வருது, எங்க ஆட்டோ வருதுன்னு பார்த்து நடப்பீங்க. நடக்கிறவங்க, காரை ஓட்டுகிறவர்கள் அந்த சிக்னல் என்ன போட்டிருக்குது, லெஃப்டா ரைட்டா எப்படி போட்டிருக்கு, போலாமா வேணாமா, புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருந்தா நாங்க என்ன ஆகும்? ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம்? புரிந்து கொண்டு உணர்வுள்ளவர்களாக உணர்த்தப்பட்டு நடத்தப்படுகிறோமா? காலத்தின் சூழ்நிலையை பார்க்கிறோம். மழை வருதா, உடனே அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய வேலைகளை மாற்றிக்கொள்கிறோம். வெயில் வருகிறதா, அதுக்கேற்ற மாதிரி வேலைகளை மாற்றிக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. எங்க ஆதார் கார்டு கொடுக்குறாங்களா, உடனே கவனமா போய் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இதுலெல்லாம் நமக்கு உணர்வு இருக்கு, இதுலெல்லாம் நமக்கு கவனம் இருக்கு, இதுலெல்லாம் புரிந்து கொள்ளுதல் இருக்கு. கர்த்தரை தேடுகிறதுல உணர்வு, கருத்து, புரிந்து கொள்ளுதல் இருந்தால்தான் ஒரு பிரயோஜனம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும். ஆமென். ஹல்லேலூயா. வேலை செலுத்துல கூட ஏதோ நம்ம பிளைண்டா போய் மெக்கானிக்கலா ஏதோ ஒரு வேலை செய்வீங்களா? புரிந்து மனதை செலுத்தி இதயத்தை செலுத்தி வேலை செய்தாதான், இல்லைன்னா அடுத்த நாளே அவுட். இதுலெல்லாம் நமக்கு கவனம் செலுத்த முடியுது, புரிந்து கருத்தாய் செய்ய முடிகிறது, மனதை செலுத்தி செய்ய முடிகிறது. கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில நாம் எப்படி இருக்கிறோம்? ஆப்போசிட்டா இருக்கு. கடமைக்காக ஏதோ ஒன்று, கடமைக்காக be very careful. ஹல்லேலூயா. கருத்தோடு கர்த்தரை தேடுகிறவர்கள் உண்டோ? இதுதான் கர்த்தர்
பூமியிலே கண்ணோக்கமானார். அல்லேலூயா. இதை நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போது இன்னொரு வசனத்தை ஆவியானவர் வெண்ணை போட்டினார். அப்பொழுது நீங்கள் வாசித்து பாருங்கள், யூதர்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 15:8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால், இது உணர்வில்லாமல் தேடுகிற அனுபவம் என்ன தெரியுமா? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்திற்கு சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது, தூரமாய் விலகி இருக்கிறது. இந்த ஜனங்கள் இந்த தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து வாங்கியத்தில் வசதி தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். பாடுகிறோம், கர்த்தரை பற்றி பேசுகிறோம், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது. இதுதான் உணர்வில்லாமல் கர்த்தரை தேடுகிற, கருத்தில்லாமல் கர்த்தரை தேடுகிறவர்கள். ஆமென். These people draw near to me with their mouth and honor me with their lips, but their heart is far from me. But their heart is far from me. Hallelujah. அதே மத்தேயு மார்க்கு சுவிசேஷத்தின் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். வாசிங்க. இருதயம் தான் எப்படி உணர்வு எங்க இருக்கும்? Understanding, where will you get the understanding? From the heart. Amen. நீங்க வேதத்துல எங்க வேணா வாசிங்க, இருதயத்தால் உணர்ந்து இருதயத்தால் உணர்ந்து இருதயத்தால் உணர்ந்து அவர்கள் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு கர்த்தர் ஹல்லேலூயா என்று வேதம் சொல்கிறது. கண்களினால் காணாமலும் செவிகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணராமலும் இருக்கும்படிக்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். அதே மத்தேயு சுவிசேஷம் மற்ற எல்லா இடங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோட் பண்ணும்போது அது சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் கவனிங்க, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமல் வேணா வாசிச்சிருந்தோம். இருக்குது கஷ்டம். ஹல்லேலூயா, glory to God. மத்தேயு சுவிசேஷம் ஹல்லேலூயா 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 13:15. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தால் உணர்ந்தா என்ன வரும்? மனம் திரும்புதல். அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே அடுத்தது என்ன வரும்? மனம் திரும்புதல் வரும். இந்த ஜனங்கள் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும், மனம் திரும்பின அடுத்தது என்ன நடக்கும்? நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும். மனம் திரும்பினால் கர்த்தர் நம்மை ஆரோக்கியமாக்குகிறார், குணமாக்குகிறார், விடுவிக்கிறார். அநேகருக்கு பேய் குணம் போல, பிசாசு குணம் போல, பாவம் போகல. ஏன்னா நம்ம இருதயத்துல உணராததுனால கர்த்தர் என்ன செய்ய முடியல? நம்ம மனம் திரும்ப முடியல. மனம் திரும்பினாதான் கர்த்தர் நம்மை குணமாக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் உணர்வுள்ளவர்களை கர்த்தர் தேடுகிறார். ஹல்லேலூயா. உணர்ந்து கர்த்தரை தேடுகிறவர்கள் உண்டோ? ஏனென்றால் அவர்கள் தான் மனம் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்களைத்தான் அவர் குணமாக்க முடியும். Only such people he can heal. ஆங்கிலத்தில் வாசிங்க. For the hearts of this people have grown dull. Their ears are hard of hearing. Their ears are hard of hearing. And their eyes they have closed. Lest they should see with their eyes and hear with their ears, lest they should understand with their hearts and turn so that I should heal them. Amen. கண்களினால் காணாமலும் செவிகளினால் கேட்காமல் இருதயத்தால் உணரும். உணர்ந்து தேடுறவர்களுக்கு தான் hope in Christianity. Hallelujah. உணர்வோடு என்னை தேடுறாங்களா? அண்டர்ஸ்டாண்டிங்கோடு என்னை தேடுகிறார்களா? அதனால்தான் பாடும் முழு இதயத்தோடு. எரேமியாவில் நாம் பார்க்கிறோம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்னை முழு இதயத்தோடு என்னை தேடினால் தேடுகையில் என்ன செய்வீர்கள்? கண்டடைவீர்கள். If you seek me, please read it.
எடுத்து வாசிங்க. உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். And you will seek me and find me when you search for me with all your heart. Heart தான் முக்கியம். மத்தேயுல படிக்கணும், அவர்கள் இருதயம் என்ன செய்யணும்? இருதயத்தால் உணராமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்களை குணமாக்காதபடிக்கு அவருடைய இருதயம் கொழுத்து போயிருக்கிறது. அப்படிதானே இருக்கு. The hearts have grown down என்று ஆங்கிலத்தில் இருக்கு. தமிழ்ல பார்க்கும்போது அவருடைய இருதயம் கொழுத்து இருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு கண்களை மூடிக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. இதயத்துல கொழுப்பு அடைச்சிச்சு. கொலஸ்ட்ரால், ஐயோ கொலஸ்ட்ரால், உடனே அதை குறைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணும். ஆவிக்குரிய கொழுப்பு அடைச்சிட்டு இருக்கு. அநேகரை பார்க்கிற கஷ்டம், வறுமை, தரித்திரம் என்று சொல்லும்போது உடனே ஆண்டவரே ஆராதனை ஆராதனை, கொஞ்சம் கஷ்டத்திலிருந்து விடுவித்து கொஞ்சம் விசாலத்துக்கு வந்த உடனே இருதயம் கொடுத்து போச்சு. உட்கார்ந்து சில விசுவாசிகளை யோசித்தேன். சபை விட்டு போனவங்க எப்படி நெருக்கத்தில் இருந்த போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், ஊக்கமாய் உபவாசித்தார்கள், ஊக்கமாய் ஜெபித்தார்கள். கணவன் மனைவி கூட உபவாசித்து ஜெபித்தார்கள். நாங்களும் அவர்களுக்காக ஐயோ இந்த வறுமை தரித்திரம் எதுக்கு ஆண்டவரே, இந்த கொடுமை எப்படியாயும் விடுதலை ஆக்குங்களா ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சோம்னா கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். உடனே விடுதலை வந்த உடனே வீட்டுல வெற்றி நடை போடுகிறது. டெலிவிஷன் வந்த உடனே ஆன் ஆகிறது எல்லா விதமான காரியங்களும். உடனே ஜெபம் குறைந்து விடுகிறது, உபவாசம் குறைந்து விடுகிறது, தேவனை தேட நேரம் இல்லை. சபைக்கு வந்தா கண்ணு சொல்லிட்டு இருக்கு. தூக்கம் ஏன்தான் அவர்களுக்காக கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கும் என்று ஜெபித்தோமோ, இன்னும் நல்லா கஷ்டத்தை தாழ ஆண்டவரை என்று ஜெபிக்கிறோம். கொழுத்து போகிறது, இருதயம் கொழுத்து போகிறது. ஒவ்வொரு நாள் தேவைகளுக்காக பறவைகள் பட்சிகள் பாருங்க தேவனை நோக்கி கத்து கதறி காலையில கூப்பிட்டு கத்தரை நோக்கி கூப்பிடுகிறது. அவர்களை கத்தர் பிழை போட்டுகிறார். அந்த மாதிரி நம்ம இருந்தாதான் நம்ம சரியா இருக்கும். ஹல்லேலூயா. அதனால வசதி வாய்ப்பு வேணும்னு எதிர்பார்க்காதீங்க. தயவுசெய்து அது சுகபோகத்துல கொண்டு விட்டுருவோம். சுகபோகமாய் வாழ்ந்தவர்கள் உயிரோடே செத்தவர். Don't desire for comforts and luxuries. It will kill you spiritually. Hallelujah. சுகபோகம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இருதயம் கொழுத்து போய் மந்தமாக அந்த சூழமிட்டு சொன்னா நான் எப்படி எழுதுவேன்? ரோட்ல இருந்த ஒண்ணு, குப்பையில இருந்த ஒண்ணு, ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒண்ணு, அழுக்கு படிஞ்சிருந்த ஒண்ணு, அசுத்தமா நான் என் முகம் நான் என்ன செய்வேன்? என் சகோதரருடைய மெந்தையெல்லாம் நான் மேய்த்திருந்தேன். என் முகம் கருப்பாய் இருக்கிறது என்று பார்க்காதீங்க. நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். நான் டயலாக் பாடிக்கிட்டு உன்னை கொண்டு வந்து கழுவி குளிப்பாட்டி உன்னை படிச்சு நாக்கி உன்னை வீட்டுக்குள்ள வச்சா நேசருக்கு கதவு திறக்க சோம்பேறிட்டு. என் உத்தமையே, என் புறாவே கதவை தர, எப்படியெல்லாம் இருந்து உன்னை நிலமையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து உன்னை மேன்மையில கொண்டு வச்சா இப்ப படுக்கையில படுத்துக்கிட்டு சுகபோகமா காலை ஆட்டிக்கிட்டு நான் எப்படி எழும்புவேன்? காலை கழுவினேன், வஸ்திரத்தை கழட்டினேன், நான் எப்படி திரும்ப ஒடுப்பேன்? என் கையில வெள்ளை போல வழிகிறது, அதை வழிகிறது, இதை வழிகிறது. மயக்கத்துக்குள்ள போயிடுச்சு பிசாசு. யாரா சொல்றேன்? அந்த பிசாசு உங்களுக்குள்ளேயும் அப்படி இருந்தா ஓட்டு. சுய மயக்கம், தங்களை பத்திய ஒரு அட்மைரேஷன். Nonsense. Self-admiration is nonsense. Hallelujah. என்ன உனக்கு குறிச்சு மயக்கிறதுக்கு இருக்குது? Satan will deceive you. அநேகர் அந்த பகுதியில தான் வஞ்சிக்கப்படுறாங்க. உன்னை போல அப்படி ஊழியம் செஞ்சா ஒரு சின்ன கிருபை வந்துட்டா ஒரு சின்ன ஒண்ணு இல்லை அந்த காரியத்துக்கெல்லாம் சுய வஞ்சனையில விழுந்து போகாது. இருதயம் கொழுத்து போய் உணர்வற்று போய்
மனம் திரும்ப கூடாமல் போய் தேவன் குணமாக்காதபடிக்கு உன்னை தள்ளிவிடுகிற விபரீதத்தில் கொண்டு தள்ளிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசர் போய்விட்டா தாமதிக்க கொழுத்து போய் காலத்தை தாமதிக்கிறது. கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டு கதவை திறக்க எழுந்த நேசர் இல்லை, போய்விட்டார். தேவ ஜனமே கவனியுங்கள். Sluggishness. Are you sluggish in your Christianity? Sluggish என்றால் ஆங்கில தமிழ்ல என்ன? அசமந்தம், மந்தம். கத்தருக்கான ஒரு சுறுசுறுப்பு இல்லை, கத்தருக்கான ஒரு உற்சாகம் இல்லை, கத்தருக்கான ஒரு எழுப்புதல் இல்லை. கொழுத்து போன இறுதி, உணர்வற்ற இறுதி. அதெல்லாம் இப்படி சொல்லணும்னு வரவே இல்லை. நான் வேற காரியங்களை பேசணும்னு பார்த்தேன். ஆனா ஆவியாளர் சூடு ஏத்திக்கிட்டு இருக்கேன். எந்த அளவிற்கு நம்முடைய உள்ள கொழுத்து போய் உணர்வற்று போய் இருக்கிறது, விழித்து எழும்ப அவசியமா இருக்கு. ஹல்லேலூயா. மறத்து போயிருக்கு. numbness in your mind, numbness in your spirit, numbness in your heart. Wake up. Hallelujah. மந்தமாக, அசமந்தமாக, செவிகள் மந்தமாக கேட்டு அப்புறம் என்ன சொல்லுங்க, மந்தமாக கேட்டு இருதயம் கொழுத்து இருக்கிறது, உணர்வற்று போயிருக்கிறது. எச்சரிக்கையாக இருக்கும். தேவஜனமே, உணர்வுள்ளவர்கள் உண்டோ என்று கர்த்தர் மனுபுத்திரரை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். He wants people with understanding. Hallelujah. புரிந்து கொள்ள வேண்டும். அண்டர்ஸ்டாண்டிங். உலக பிரகாரமான காரியத்திலே புரிந்து கொள்ள, குடும்பத்திலே கணவன் மனைவி இடத்துல புரிந்து கொள்ளுதல் வேண்டும். புரிந்து கொள்ளுதல் இருந்தால் அநேக பிரச்சனைகள் குடும்பத்திலே தீர்க்கப்படும். ஆமென். பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே புரிந்து கொள்ளுதல் வேண்டும். புரிந்து கொள்ளுதல் இருந்தால் அநேக பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வு ஆகும். புரிந்து கொள்ளுதல் இல்லை. ஒருவரை ஒருவர் குறை சொல்றது, ஒருவர் குற்றப்படுத்துறது, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பற்கடிக்கிறது. ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் இப்படி இருக்கிறார்கள், எதனால இந்த காரியம் குடும்பத்தில் நடக்கிறது என்று நிதானித்து புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்க மாட்டீர்கள், ஒருவருக்கு ஒருவர் சகாயராயிருப்பீர்கள். கிறிஸ்துவ குடும்பங்களிலும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, பிளைண்ட்னஸ். குருட்டு போகா குடும்பத்தை நடத்துறது. ஏதோ வந்தோமா, புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம், அதுவா உன்னுடைய வாழ்க்கை? புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. உணர்வோடு உன் ஜீவியத்தை நடத்து, உணர்வோடு உன் குடும்பத்தை நடத்து. உணர்வு தேவை. தட்டு உங்க மண்டைய அப்பப்போ உணர்வற்று மறத்து போக செய்த சாத்தானே, விழிப்பட. சபை குறித்து ஒரு விழிப்புணர்வு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா? ஊழியரை குறித்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா? சக விசுவாசி, அதுவும் மெக்கானிக். கிறிஸ்டியன் ரோபோஸ்னு பேர் வச்சிடலாம். என்ன ரோபோ? கிறிஸ்டியன் ரோபோ. அங்கிருந்து வெறும் வந்து இங்க உட்காரும், இங்க முடிஞ்சு வெறுன்னு வீட்டுக்கு போகும், வெறுன்னு ஏதோ ஒன்று சமைக்கும், வெறுன்னு சாப்பிடும், அப்புறம் தூங்கும். இது கிறிஸ்டியன் ரோபோ. ஏதாவது உணர்த்தப்பட்டு, ஏதாவது தேவனால் நடத்தப்பட்டு நீங்க செய்கிற காரியம் ஏதாவது இருக்குதா? அன்போட கேட்டா, ஆகா எப்படி இருக்கிறேன், என் நிலைமை இப்படி இருக்குதே அப்படின்ற ஒரு தெளிவு, விழிப்புணர்வு எத்தனை பேருக்கு இருக்கு? ஹல்லேலூயா. தயவுசெய்து கவனிங்க. எப்படி சாத்தா ஒவ்வொருடைய மைண்ட்ல போட்டு உட்காட போட்டு, நீ போப்பா, என்ன வேணா இயேசு நாமத்தை சரி புரிஞ்சு கொண்டு மட்டும் செஞ்சுறாங்க. Don't do it with understanding. மற்றபடி நீ என்ன வேணா செய். இயேசு பேர்ல கிறிஸ்தவன் எது வேணா செய். Don't do anything with understanding. புரிஞ்சு மாத்திரமே செஞ்சிடாது. ஏன்னா கர்த்தரை கண்டடைச்சிருவேன். ஹல்லேலூயா. அவன் ஒடுக்குகிறவன் அப்படியே வந்து முக்காடு மாதிரி வந்து மேல விழுந்துடும். சும்மா ஒரு துணியை போட்டு மூடினா மாதிரி. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். Spirits are waiting
to cover up God's people. தேவ பிள்ளைகளை மூடி போட்டு உணர்வில்லாம நடத்துறதுக்கு அசுத்த ஆவிகள் ஏராளமாய் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறது. நீதான் அப்பப்போ போனவான சாயங்கால செய்தி பட்டது போல அப்பப்போ அப்பாலே சாத்தானே பின்னால சாத்தானே என்று விரட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபயரா இருந்தாலும் வரமாட்டோம். ஃபயர் அப்பப்போ கரையும் போது இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி விரட்டி எப்பொழுது you have to be on the fire. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சுருக்கம் வேகமாக சில காரியங்கள் தெரிந்த காரியங்கள் தான். உணர்வோடு நாம் செய்கிறதுக்குரிய அடையாளங்களை பாருங்க. எதிலெல்லாம் உணர்வு வேணும் என்று சொன்னால், முதலாவது ஹல்லேலூயா மன திரும்புதலிலே பாவ அறிக்கைகளிலே ஒரு உணர்வு நமக்கு அவசியமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம். தினம் நம்முடைய பொதுவான காரியங்கள் தான். அந்த பொதுவான காரியங்களே உணர்வு அல்லது கருத்து அல்லது புரிந்து கொள்ளுதல் இருக்கிறதா கவனிங்கள். ஹல்லேலூயா, glory to Jesus. வாசிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். He who covers his sin will not prosper. But whoever confesses and forsakes them will have mercy. Hallelujah. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். அப்ப தேவன் ஹல்லேலூயா glory to God. தன் பாவங்களை மறைக்கிறவன் உணர்வு அற்றவன். ஹல்லேலூயா. அறிக்கை செய்கிறவன் உணர்வுள்ளவன் என்ன செய்வான்? அறிக்கை செய்வான், அதை விட்டு விடுவான். ஆமென். 2 பேர் அதனால ஆண்டவர் உதாரணத்துக்கு காமிச்சார். லூக்கா சுவிசேஷம் 18 அதிகாரம் நமக்கு தெரியும், வாசிக்க வேண்டாம். பரிசேயன் ஒருவன் தேவாலயத்துக்குள் இருந்து ஜெபம் பண்றான், ஆயக்காரன் வெளியிலிருந்து ஜெபிக்கிறான். ஓ ஹல்லேலூயா glory to God. பரிசேயன் தான் செய்கிற எல்லா பக்தியின் காரியங்களை சொல்லுகிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்கிறேன்? என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன், வாரம் 2 முறை நான் உபவாசிக்கிறேன், நான் அநியாயக்காரன், விபச்சாரக்காரன், ஆயக்காரதோ அந்த ஆயக்காரனை போல நான் இல்லாததுனால உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். அவன் மனசுக்கு எல்லாம் சுத்தமா இருக்கிறது போல அவன் மூல அறிவில உணர்வற்றவனாக தன்னுடைய உண்மையான நிலைமை கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்னிடத்தில் இருக்குதா என்பதை உணராதவனாக தான் செய்கிற காரியங்களில் திருப்தி அடைந்தவனாக ஜெபிக்கிறான். கர்த்தர் ஹல்லேலூயா சீ என்பதற்கு அடையாளமாக அவன் அல்ல என்று சொல்லிவிட்டார். அடுத்து அவன் வெளியே நிற்கிறான், மார்பில் அடித்துக்கொண்டு பாவியாகி என் மேல் கிருபையா இரும் என்று மார்பில் அடித்துக்கொண்டு வானத்துக்கு அண்ணாந்து பார்க்க துணியாம உணர்வோடு கூட தன் பாவ நிலைமைகளை உணர்ந்து மனக்கசந்து அழுகிறான். அவனை பார்த்து இவன் தான் நீதிமான். ஹல்லேலூயா. உணர்வு புரியுதா உங்களுக்கு? கருத்தோட உணர்வோட எப்படி தேட? இந்த உணர்வு இருந்தாதான் கவனிக்க. நம்ம எவ்வளவுதான் நல்ல காரியம் செய்தாலும் இந்த மாம்சம் சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையா நம்பவே கூடாது. ஹல்லேலூயா. இதுக்குள்ள எங்க என்ன ஒளிஞ்சிருக்கு, எந்த பொல்லாப்பு இருக்கு, எந்த துர்குணம் இருக்கு, எந்த தீமை இருக்கு, எந்த அசுத்தம் இருக்கு என்று அப்போ செக் பண்ணிக்கிட்டே இருந்து அப்போ உணர்வோடு கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு போய் உன்னை செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும். வெளியில நீ செய்கிற மற்ற எந்த பக்தி வேஷமும் கர்த்தருக்கு விருப்பம் கிடையாது. Hallelujah. God is not interested in any other godly activities, but He wants people with understanding. நமக்குள்ளே அசுசிகள் இல்லாதபடிக்கு துப்புரவாய் காத்துக் கொள்ளுகிற இருதயமுடையவர்களை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அதற்கு உணர்வு இருந்தாதான் சின்ன தவறையும் தவறு என்று ஒத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவங்களை காட்டிலும் நான் பரவாயில்ல, இவங்களை காட்டிலும் பரவாயில்ல, இந்த கதையே வேண்டாம். ஒண்ணு கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன, ஆண்டுடைய மனம் என்ன, ஹல்லேலூயா உன் மனசாட்சியும் உனக்கு சொல்லும் தப்பு என்ன, தப்பு இல்லை எதுன்னு. அதை குறித்து நீ மூடி மறைக்காதபடி, மழுக்கி போடாதபடி, மனசாட்சியில சூழ்ந்து போகாதபடி அந்த மனசாட்சியை நீ என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு போய் ஹல்லேலூயா உள்ளபடி அறிக்கை செய்ய அறிந்திருக்க வேண்டும். ஆமென். அவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். மாயவத்தை காரனை பார்த்து பேதுரு சொல்லுகிறார், பொல்லாங்கனே என்ன செய்கிறார்?
கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் நீ அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியா ஞானஸ்நானம் பெற்றவன் எல்லாம் இயேசு யார் யாருக்கு வேணும் ஒப்பு கொடுங்க, கையை வைத்து ஒப்பு கொடுத்திருந்தான். அவனை பார்த்து பேச சொல்ல, உன் இருதயம் என்ன செய்தான்? பரிசுத்த ஆவியை பணம் கொடுத்து வாங்க பார்த்தான். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இருக்கவில்லை. ஆகையால் 22 உன் துர்குணத்தை விட்டு நீ மனம் திரும்ப தேவனை நோக்கி வேண்டிக்கொள். 23 நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறாய். நீ மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். என்ன அவனுக்கு பிரச்சனை? இருதயத்தின் எண்ணம். இன்னைக்கு இருதயத்தின் எண்ணத்தை வச்சு கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் நிறுத்தி பார்த்தா என்ன செய்வார்? ஒவ்வொருடைய இருதயத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் தான், அவனுக்கு ஒரு எண்ணம் தான், என்ன காசு கொடுத்து பரிசுத்தாவி வாங்கிடலாம். இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் எத்தனை? தூக்கி குப்பை தொட்டில தான் எல்லாம் போகணும். உன் இருதயத்தை எண்ணத்தை, ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். ஏன்? நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதாக காண்கிறேன். ஊழியக்காரர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் கொடுக்கிற காணிக்கையோ ஒரு மனுஷன் செய்கிற உபகாரத்தையோ உதவியையோ பார்க்காமல் அந்த மனுஷனுக்குள் இருக்கிற எண்ணத்தை காண்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. உன் இருதயத்தின் எண்ணங்கள் உனக்கு ஒருவேளை தான் மன்னிக்கப்படலாம். உண்மையா நீ மனம் திரும்பி இருந்தனா கண்டிப்பா மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. நீ மன்னிக்கப்படாம உனக்கு ஆவியானவர் எடுத்து காண்பிக்கும் போது உனக்கு தெரிந்து செய்யற தவறுகள் இது. ஹல்லேலூயா. ஆகையினால் அது உண்மையா மனம் திரும்பினா ஒருவேளை உனக்கு மன்னிக்கப்படலாம். துணிகரமான இருதயத்துல நெஞ்சங்கள்ல எண்ணத்தை வைத்துக் கொள்வது தேவன் அதை காண்கிறார் என்கிற உணர்வு இல்லாமல் வாழ்கிறது எப்படி? ஹல்லேலூயா. என்னை காண்கிற தேவன் is a silent listener to every conversation. நீ கேட்கிற தேவன் மனதில் வருகிற சத்தத்தையே கேட்கிறவர். அப்புறம் வாயில பேசின எவ்வளவு கேட்பேன். ஹல்லேலூயா. நமக்கு நாமே கண்ணீர் வர வைத்துக் கொள்கிறோம். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அவ கவனிங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சரியான ஒரு மனம் திரும்புதல் வேண்டுமா? ஏன் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல கூட கர்த்தர் சொல்றார், எப்படிப்பட்ட மனம் திரும்புதல் ஜனங்க உணர்வற்ற மன திரும்புதல் எப்படிப்பட்டது தெரியுமா? வாசிங்க. உணர்வற்று மனம் திரும்புகிறார்களே அவர்கள் என்ன செய்வார்களாம்? வாசிங்க பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இவைகளெல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பின. மனம் திரும்புதல் கூட என்ன திரும்புதல்? கள்ளத்தனமான திரும்புதல். கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரை ஏமாற்றவே முடியாதான். ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் என்ன திரும்புதல்? கள்ளத்தனமான மனம் திரும்புதல். ஆண்டவரே என்ன மன்னிங்க, ஆண்டவரே ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, அந்த செஞ்செல்லாம் தவறுப்பா. எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? இந்த ஜனங்கள் வாயினால் என்னை கிட்டி சேர்கிறார்கள், உதவியினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. Don't deceive yourself. தேவனை ஒரு நாள் யாரும் மன்னிக்கவே முடியாது. அவர் இருதயத்துல உணர்வு இருக்கான்னு தான் பாக்குறாரு. நீ வாயில அறிக்கை செய்யற நல்லதான் இருக்கு, ஆனா இருதயத்துல உணர்ந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோட மனம் திரும்பியா? ஹல்லேலூயா. அண்டர்ஸ்டாண்டிங்கோட மனம் திரும்பினால், கவனிங்க, உணர்வோடு கூட மனம் திரும்பினால், கருத்தோடு மனம் திரும்பினால், புரிந்து கொள்ளுதலோடு மனம் திரும்பினால், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து என்ன செய்வான்? விட்டுடுவான், திரும்ப செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. வேரோடு கொடுக்கப்படுகிற அனுபவம்.
அதுதான் மெய்யான மனம் திரும்புதல், கருத்தோடு கூடிய மனம் திரும்புதல். ஆமென். சுருக்கமா உங்களுக்கு காண்பித்து நான் கடந்து செல்லட்டும். வாசிங்கள். உண்மையான மனம் திரும்புதலை குறித்து நாம் ஒரு காரியத்தை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்க சீக்கிரம். 18 கூட வாசி. நீர் என்னை தண்டித்து நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். யார் சொல்றா? எபிராயிம் சொல்லுகிறான். எப்படி இருந்தானா? பணியாத மாடு. ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. I have surely heard Ephraim bemoaning himself. You have chastised me, and I was chastised like an untrained bull. அதுதான் சரியா. அல்லேலூயா. பணியாத மாடு. என்ன ஜல்லிக்கட்டா பார்த்திருக்கீங்களா? ஜல்லிக்கட்டு தான் மாடு பார்த்திருக்கீங்களா? அதை போட்டு 2 கொம்பை போட்டு அடக்குவான். அவன் சொல்றான், எப்ராயிம் பணியாத மாடு போல நான் இருந்தேன், என்னை நீ தண்டித்தி. இப்ப சொல்றான், என்னை திருப்பு, அப்பொழுது நான் திருப்பப்படுவேன். நீரும் இருந்திருக்கும். இப்ப என்ன சொல்றான்? நீரே என் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அடுத்தது சொல்றான், ஆண்டவரையும் தேடிக்கலாம், உலகமும் வேணும். நான் சொல்றேன், இப்ப நீரே. 19வது வசனம். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். மன திரும்புதல், சரியான மன திரும்புதல் பாருங்க. நான் திரும்பின பின்பு என்னாச்சு? மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு என் விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணிக் கொண்டும் இருக்கிறேன். என் இளவயது நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எபிராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறது நிச்சயமாய் கேட்டேன். கத்த கேட்கிறதா இல்லையா? எவ்வளவோ உண்மை உள்ள தெய்வம். அல்லேலூயா. உண்மையா மனம் திரும்புகிற சத்தத்தை கேட்கிறாங்க, அவளோட எதிர்பார்க்கிறான். அவன் எப்படி மனம் திரும்பினானா? நான் மனம் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு என் விழாவிலே என்னை நான் இப்படிப்பட்டவளா என்று நான் என்னை அறிந்து கொண்ட பிறகு புலம்பி என் விழாவில் என்னை அடித்துக் கொண்டே வெட்கி என்னை குறித்து எனக்கு வெட்கமா இருக்கு, நாணிக் கொண்டிருக்கிறேன் என்று மனஸ்தாபப்படுகிறான். நம்ம ஆங்கிலத்துல வாசிங்க. Surely after my turning I repented, and after I was instructed I struck myself on the thigh. I was ashamed, yes, even humiliated, because I bore the reproach of my youth. Hallelujah. I was humiliated and I was ashamed. Hallelujah. And when I turned and repented. சொல்றான், மனஸ்தாபப்படுகிறேன். நாம் செய்கிற தவறுகளுக்காக வேதனைப்பட்டு மனஸ்தாபப்பட்டு உள்ளத்துல பாதிக்கப்பட்டு அதுதான் உணர்வுள்ள இருந்தது. Sorry Lord. No. Hallelujah. Sorry Lord. ஒருவேளை அவர் மன்னிக்கலாம், சாத்தான் மன்னிக்க மாட்டான். உனக்குள்ள இன்னும் இருக்கு சரக்கு, நான் வருவேன். Hallelujah. அப்போ மனஸ்தாபப்படுகிறது, repenting. மார்பில் அடித்துக்கொண்டு அவன் அழுதான். இவன் என்ன செய்தான்? விழாவில் அடித்துக்கொண்டு வெட்கி நாணிக் கொண்டிருக்கிறேன். ஐயோ, நான் இப்படிப்பட்ட பாதகனா இருக்கிறேனே என்று மனஸ்தாபப்படுகிறானாம். இதை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? கர்த்தர் சொல்றார், என்று எபிராயிம் துக்கித்து புலம்புகிறது. மோர்னிங், தேவனுக்கேற்ற துக்கம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7:10 இருக்கு. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாதபடிக்கு அது நமக்கு ரட்சிப்பை உண்டாக்குகிறது. Hallelujah. Godly sorrow brings repentance unto salvation. Hallelujah. அப்ப கவனிங்க, துக்கித்து புலம்புகிறதை நிச்சயமாய் கேட்டே என்று சொல்லிவிட்டு 20வது வசனத்துல என்ன சொல்கிறார்? எபிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா. யாரு? பணியாத மாடு.
என் மாடு, நம்மள அதை திட்டுவோம். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. யார் சொல்றது? இதான் பிதாவின் உள்ளம். அல்லேலூயா. நாம் தான் அவரை கொடுமைக்காரரை போல நினைக்கிறோம், குருட தூதரை போல நினைக்கிறோம். அவருடைய உள்ளம் நமக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். அசுத்தத்தோடு என் பிள்ளையே நான் சேர்த்து அணைக்க முடியாது, ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். ஆனால் அசுத்தங்களை வெறுத்து அருவருத்து மனஸ்தாபப்பட்டு அதை விட்டு விட்டு மனம் திரும்பும் போது, எபிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். யாருக்கும் விரோதமா ஏதாவது வந்துச்சுன்னா கர்த்தர் அவர்களுக்காக மனம் நினைத்து கொண்டே இருக்கணும். ஐயோ, மனம் திரும்ப மாட்டாங்களா, மனம் திரும்ப மாட்டாங்களா? ஏன்னா அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. மனம் திரும்பினாதான் அவர் ஆரோக்கியமாக முடியும். அல்லேலூயா. புரிதல் கொள்கிறது இருந்தாதான் நீ மனம் திரும்ப முடியும். மனம் திரும்பினாதான் கர்த்தர் உன்னை ஆரோக்கியமாக்க முடியும். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய உள்ளம் கொதிக்கிறது. அந்த உள்ளத்தின் கொதிப்பு தான் கர்த்தர் தம்முடைய ஊழியர்களுக்கு இல்ல உண்மையான உணர்வுள்ள விசுவாசிகளுக்கு கொடுத்து மற்றவர்களுக்காக திறப்பின் வாயிலிருந்து ஜெபிக்க வைக்கிறார். அல்லேலூயா. கண்ணீரோட ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக அழுது புலம்பி ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிக்கணும். தேவனுடைய உள்ளம் எப்படியாய் பொங்குகிறது. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்வார். ஆண்டவருடைய உருக்கம் இறக்கத்தை பார்த்தீங்கன்னா, அவன் சும்மா மனஸ்தாபப்பட்டு அழுதுட்டான். ஐயோ, நான் வெக்கப்படுறேன், நான் நான்றேன், ஐயோ என்னை நினைச்சு நான் அவமானப்படுறேன் என்று நொந்து கொண்டான். ஆண்டவருடைய உள்ளம் அவனுக்காக பொங்கி எழுப்பிட்டான். அல்லேலூயா. அவன் இந்த ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு கூடிய மனம் திரும்புவதை தான் தேவன் அங்கீகரிக்கிறார். அவன் கருத்தோடு மனம் திரும்ப வேண்டும். உடைந்த உள்ளத்தோடு நம்முடைய பாவ நிலைமைகளை அருவருத்து மனம் திரும்ப வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். 20வது வசனம் வாசித்து ஆங்கிலத்தில் முடிக்கலாம். அடுத்த Is Ephraim my dear son? Is Ephraim my dear son? Is he a pleasant child? Is he a pleasant child? For though I spoke against him, I earnestly remember him still. இதுதான் தேவனுடைய அன்பு அப்படியே நம்முடைய உள்ளத்தை உடைக்குது. I earnestly remember him still. Therefore, my heart yearns for him. My heart yearns for him. I will surely have mercy on him. I will surely have mercy on him. Says the Lord. Says the Lord. யார் சொல்றா? கர்த்தர் சொல்றார். Hallelujah. ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கருத்தோடு கூட மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் யோசிக்கவே வேற குறிப்புகள் தான் யோசித்தேன். கருத்தோடு கர்த்தரை தேடுகிறது. இந்த காலையில கர்த்தர் இந்த வார்த்தையும் அதை கொடுத்து அது முதலாவதாக வந்திருக்கிறது. வாசிங்கள். அடுத்ததாக கருத்தோடு இன்னைக்கு நாம் செய்கிற அநேக காரியங்கள்ல இதெல்லாம் நாம் செய்யறது மனம் திரும்ப சாரி லார்ட் கருத்தோடு வர வேண்டும். கள்ளத்தனமா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். அங்க எது வாசிங்க. What is the conclusion then? What is the conclusion then? I will pray with the Spirit. I will pray with the Spirit. And I will also pray with the understanding. And I will also pray with the understanding. Hallelujah. நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்? ஆவியோடு ஜெபிப்பேன், உணர்வோடு கருத்தோடு ஜெபிப்பேன். ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். அடுத்து நாம் பண்ணுற ஜெபம், நம்முடைய ஜெப வாழ்க்கை. தட்டி எழுப்புங்க. ஹலோ, நான் ஜெபிக்கிற ஜெபம் கருத்தோடு புரிந்து கொள்ளுதலோடு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நான் ஜெபிக்கிறேன்னா, ஆண்டவரே ஆசீர்வதி, என் குடும்பத்தை ஆசீர்வதி, இதை கொடு, அதை கொடு, இதை செய்யும், அதை செய்யும் மனப்பாடமா சொல்றோமா? இல்ல உட்கார வச்சு புரிந்து கொண்டு நம்ம என்ன ஜெபிக்கிறோம் நமக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கிறதா? ஹல்லேலூயா. கருத்தோடு ஜெபம். இன்னைக்கு ஏன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கல? நிறைய வேளையில அதுவும் நல்லா சொல்ற, திரும்ப வாயிலிருந்து தான் ஜெபம். உள்ள உணர்வு சரியா இருந்தா இருதயத்திலிருந்து கருத்தோட கூட ஜெபிக்க. எப்படி ஜெபிக்கணும்? எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தான் ஆவியானவரே. ஹல்லேலூயா.
ஏதோ எனக்கு மைண்ட்ல தோன்றதெல்லாம் செபிக்கிறோம் இல்ல, இதயத்துல உணர்ந்து செபிக்கணும். உணர்ந்து செபித்தா என்றைக்கும் ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்தின் அங்கத்தினருக்கு ரட்சிக்கப்பட்டதை பார்க்கணும். என்றைக்கோ உன் பிரச்சனைகளுக்கு முடிவு வந்திருக்கும். ஹல்லேலூயா. எப்படி சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து புரிந்து, ஹல்லேலூயா, glory to God, ஆவிக்குரிய உலகத்துல ஆவியில என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து வெளிப்பாடுகளை பெற்று அதற்கு ஏற்ற வண்ணமாக நாம செபிக்கும் போது பதில் கிடைக்கும். தானியேல் தேவனை தேடும்படி மனதை செலுத்தினான். 10வது அதிகாரத்துல அவன் மனதை செலுத்தின முதல் நாள் தொடங்கி ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு. பதில் வரல. இவனுக்கு தெரியுது ஆவியில ஏதோ வானமண்டலத்துல நடக்குது. ஆகினால் நான் என்ன செய்யறேன், ருசியுள்ள பதார்த்தங்களை சாப்பிடாம எனக்கு வதைக்கும். நான் செபிக்கிறேன் என் 21 நாட்கள் அவன் செபித்து கொண்டிருக்க தேவதூதன் காவிரியை வெளிப்பட்டான். பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ அறிவை அடைவதற்கு எதற்காக மனதை செலுத்தினா, அறிவை அடைவதற்கு, அண்டர்ஸ்டாண்டிங் பெறுவதற்கு நீ மனதை செலுத்தின முதல் நாள் தொடங்கி உன் ஜெபம் கேட்கப்பட்டது. மனதை செலுத்தி ஜெபம் பண்ணு, உணர்வோடு செவி, கருத்தோட செவி. ஹல்லேலூயா. நமக்கு செபிக்க தெரியலன்னா பரிசுத்தாவின் உதவியை நாடி என்ன செபிக்கணும், எப்படி செபிக்கணும் தெரியலையே. நான் வேதம் சொல்கிறது, பரிசுத்தாவினை நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்க வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்வார். ஹல்லேலூயா. கவனிங்க, செபிக்க வேதம் சொல்கிறது யாக்கோபு 5:17, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்து மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆமென். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஹல்லேலூயா. என் ஜெபத்தை கேட்பாரா? நமக்கு ஈக்குவலா போட்டிருக்கு எலியாவை. ஹல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணினா, ஒரு தீர்க்கதரிசியா இருந்த போதிலும் கருத்தாய் செபித்தான். அப்போ நீங்க செபிக்கிற ஜெபம் வாயிலிருந்து வந்தா பலன் இருக்காது, இருதயத்திலிருந்து உணர்வோடு வந்தா உடனே பதில் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம என்ன செய்யறோம், இருதயத்துல ஏதோ நிரம்பி இருக்கு, சிந்தையில வேற ஏதோ நிரம்பி இருக்கு, வாய் மாத்திரம் பேசுது, செபிக்குது. அதனாலதான் கோழி முட்டை வாங்கிட்டு. ஹல்லேலூயா. ரிசல்ட் வேணும். எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணா 3.5 வருஷம் மழை இல்ல, ரிசல்ட் வந்துச்சு. ஹல்லேலூயா. எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினா மழை பெய்தது, ரிசல்ட் வந்தது. ஹல்லேலூயா. செவி, ரிசல்ட் எதிர்பார்த்து செவி. அவர் யார்? உன் தேவன் யார்? நீங்கள் என் நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. தேவன் ஒருவரும் அவர் தம்மை தேடுபவர்களுக்கு பலன் அளிக்கிறார். He is a rewarder of those who seek him diligently. ஹல்லேலூயா. ஏதோ ஃப்ளூக்ல வருதா பாப்போம், நம்ம ஜெபிக்கலாம், கொடுக்கட்டும், இல்லைன்னா இல்ல. இதெல்லாம் ஜெபமே இல்லை. ஹல்லேலூயா. கருத்தோடு உணர்வோடு கூட ஜெபிக்க வேண்டும். ஆமென். அடுத்தது சீக்கிரமா வாசிங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், சீக்கிரம் வசனத்தை வாசிங்க. 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 14:15. இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பப்படுவேன், கருத்தோடும் விண்ணப்பப்படுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆகியிருக்க I will sing with the Spirit. I will sing with the Spirit. I will also sing with the understanding. I will also sing with the understanding. ஆவியோடு பாடுவேன். அடுத்து எப்படி பாடுவேன்? பாட்டு பாடுறது கூட கருத்து உணர்வு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய மைண்ட் எல்லாம் கட்டப்பட்டு இருதயமெல்லாம் சத்துரு செய்கிற வஞ்சனைகள். நீ உணர்வோடு பாடிடாத. நீ கருத்தோடு ஜெபித்தால் உனக்கு பதில் வந்து விடும். ஆகினால அந்த கருத்தை அடைத்து விடுகிறான். ஹல்லேலூயா. நீ கருத்தோடு பாடினா பரலோகமே வந்து விடும். ஹல்லேலூயா. ஆகினால் நீ கருத்தோடு பாடிடாத, உணர்வோட பாடிடாத. பவுலும் சீலாவும் நன்றாக அவர்களை அடித்து இயேசுவின் சுவிசேஷத்தை சொன்னதுக்காக அவர்கள் சரீரமெல்லாம் காயம் அடித்து உட்காவல் அறையிலே அவர்களை போட்டு துளு மரத்தில் அவருடைய கால்களை மாட்டி
வேதம் சொல்லுது நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் சத்தமாய் ஆண்டவரை துதித்து பாடினார்கள். என்ன நடந்த சம்பவம்? என்ன? சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அதிர்ந்தது. சிறைச்சாலை கதவு திறக்கல, எங்க போச்சு வல்லமை? பரலோகமே இறங்கி அஸ்திவாரத்தையே நிலநடுக்கம். அல்லேலூயா. இவனு வாசிங்க. அப்போஸ்தலர் அடுத்த பிறகு நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சுத்தியில இருக்க தூரத்துல உட்காவலர்கள் இருக்காங்க, காவலில் இருந்து எல்லாரும் கேட்கிறாங்க. அவ்வளவு சத்தமா பாடினார்கள். இன்னைக்கு நீங்க எப்படி பாடுறீங்க? நீங்க பாடுற சத்தம் எப்படி இருக்கு? முழுவதோட பாடினா சத்தம் வராதா? நீங்க பாடுறது வாயிலிருந்து பாடுறீங்க, இருதயத்திலிருந்து பாடல. கேக்குறீங்களா? You sing from your heart. உற்சாகமா பாடுங்க, கையை தட்டி பாடுங்க. இருதயம் கொழுத்து போயிருக்கு, சூடுண்டு போயிருக்கு, உணர்வற்று போயிருக்கு, அல்லது சிந்தை மறத்து போயிருக்கிறது. சத்துருவுக்கு சிறைப்பட்டு போயிருக்கிறாய். கர்த்தரை கம்பீரமாய் துதித்து பாடக்கூடாதவர்கள். சங்கீதக்காரன் சொல்றான், மரித்தவர்களும் மௌனத்தில் வாசமாய் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதியார். செத்து போன அனுபவம் உனக்குள்ள இருந்தாதான் உன்னால கர்த்தரை துதிக்க முடியாது. உணர்வு இல்ல, உணர்வு வேணும். கருத்து இல்ல, கருத்து வேணும். கருத்தோட பாடினா அப்பாலே போ சாத்தானே, பின்னாக போ சாத்தானே, இருதயத்துல உட்கார்ந்து சாத்தானை துரத்தி, உன் மண்டை மேல உட்கார்ந்து பிசாசை துரத்தி, உன் ஆவியில இருக்க அசுத்த ஆவியை துரத்தி கத்தருக்காக நான் கம்பீரமா பாடு, கருத்தோட பாடு. விரட்டி உள்ளத்திலிருந்து கம்பீரமா பாடினா உனக்குள்ள சாத்தான் வர முடியுமா? அந்தகாரம் வர முடியுமா? துதி இருக்கிற இடத்துல சத்துருக்கு இடம் இருக்கா? துதி துதி துதி. எங்கெல்லாம் துதித்தார்களோ அங்கெல்லாம் ஜெயம் 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 சொல்ல நேரம் இல்லை. கர்த்தரை நான் எக்காலத்துல ஸ்தோத்திரிப்பேன். துதி எப்பொழுதும் வாழ இருக்கும். கர்த்தரை துதிக்கிற துதி. சோகமாயிட்டா எப்படி துதிக்கிற? சோகமாயிட்டா தான் அதிகமா துதிக்கணும். அந்த சோகத்துல இருந்து தப்பிச்சு வெளியே வர்றது. அல்லேலூயா. இல்லைன்னா அந்த சோகம் நம்ம அப்படியே மூழ்கடிச்சிடும். யோபு கத்தை கொடுத்தார், கத்தை எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சோகத்துல அவனை அமிழ்ந்து போக வைக்கிறதுக்கு துக்கப்பாட்டு பாடம் பாத்தியா? என்ன சோக கதையை பாரு, உன் நிலைமையா பாரு. ஓ புலம்பல் பாடி 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 உன்னை தாலாட்டு பாடி உன்னை குழியில தழுகிறான் அசுத்தாவி. நீ என்ன செய்யணும்? அப்பாவை பாசாசே, என் தேவனை துதிக்கும் புது பாட்டை என் நாவிலை தந்தார் என்று துதித்து பாடி ஹல்லேலூயா தோணிட்டுகள். எல்லா ஆழங்களிலிருந்து உன்னை உதைத்து கொண்டு வெளியே வரணும். ஆமென். இல்ல டிப்ரெஷன் என்கிற ஆழத்துல அசுத்த ஆவி போட்டு அமுத்திடுவா. எச்சரிக்கை. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி துதிக்க வேண்டும்? கருத்தோடு, உள்ளத்தின் இருதயத்தில் உணர்வோடு. ஹல்லேலூயா. புரிந்து வேற என்ன நினைவுகளுக்கு இடமில்லாதபடிக்கு தேவனையே சிந்தையில வைத்து அவரோட கூட அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. துதிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அடுத்ததாக 119 சங்கீதம் 34 வசனம் வாசிங்க சீக்கிரமா. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உன்னுடைய வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். எனக்கு என்ன தாரும்? உணர்வை தாரும். ஆங்கிலத்தில் வாசிங்க. Give me understanding. Give me understanding. And I shall keep your law. I shall keep your law. Indeed. I shall observe it. I shall observe it with my whole heart. With my whole heart. Amen. அடுத்தது எதுக்கு உணர்வு வேணும்? வேதம் வாசிக்கிறது கூட கடமைக்கு வாசித்தால் அது வெறும் எழுத்து தான். ஹல்லேலூயா. கருத்தோடு வாசித்தால் அதில் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. Amen.
கேஷுவலா இன்னைக்கு பைபிள் படிக்கணும், இன்னைக்கு பைபிள் போர்ஷன் என்ன அப்படின்னு வாசிச்சோன்னா அது 3 அதிகாரமோ 4 அதிகாரமோ 5 அதிகாரமோ வாசித்து முடிச்சிடும். பிரயோஜனம் என்ன? வேதத்தை எப்படி வாசிக்கணும்? கருத்தோடு. சங்கீதக்காரன் அதே சங்கீதத்துல 119:18 சொல்றான், வேதத்துல அதிசயங்களை நான் பார்க்கணுமே, என் கண்களை திறந்தது. ஹல்லேலூயா. சும்மா வேதம் வாசிக்க கூடாது, ஆண்டவரே கடமைக்கு வாசிக்க கூடாது. இன்னைக்கு இப்படி வாசித்திருந்தீங்கன்னா, கருத்தா வாசித்திருந்தீங்கன்னா, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் பால உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறீர்கள். உணர்வோடு கருத்தோடு வேதத்தை வாசித்து உன் வாழ்க்கை வேதமாக இருந்தால் நீ ஒரு நடமாடுகிற நிறுவமாக இருப்பாய். You'll be a mobile Bible. வேதத்தை கருத்தோடு வாசிக்க முடியலைங்க. இருதயம் கொழுத்து போயிருக்கு, அல்லது உணர்வற்று போயிருக்கு, கருத்து இல்லாம இருக்கு. Please don't do that. இதுலதான் ஒரு விசுவாசனுடைய ஹல்லேலூயா வாழ்க்கையின் அஸ்திவாரம், உறுதி, ஸ்திரம், பலன் எல்லாம் வேதத்தின்படி நடக்கிறவர்கள் இடத்துல தான் இருக்கும். மற்றவர்கள் மணலின் மேல் கட்டுற வீடு, உஸ்ன்னு ஒரு சோதனை வந்தா கொலாப்ஸ், ஒரு பிரச்சனை வந்தா கொலாப்ஸ். காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ண குதிரையோட எப்படி ஓடுவேன்? யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்னதான் செய்வ? ஒண்ணும் இல்லாத காலத்திலே கொஞ்சம் சளி பிடிச்சிடக்கூடாது, கொஞ்சம் நோவு வந்துடக்கூடாது, கொஞ்சம் வேற பிளாட். ஒண்ணும் இல்லாததுக்கு எப்படின்னா முதல்ல காலாட்களோட எப்படி ஓடுவேன், அப்புறம் எப்படி பெரிய பிரச்சனையை சந்திப்பேன், அதுக்கு மேல பெரிய பிரச்சனையை எப்படி சந்திப்பேன்? வசனத்தை கருத்தோடு வாசித்தால், ஓய் கர்த்தர் சொல்ற என் வார்த்தையின்படி கேட்டு அதன்படி செய்கிறவன் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். அல்லேலூயா. கருத்து இருக்குதா? கவனிங்க. எல்லாருக்கும் கர்த்தர் சும்மா கையில வேணா பைபிள கொடுத்துடலாம், விலை கொடுத்தும் வாங்கிடலாம். எனக்கு கூட யோசித்தேன், இந்த கில்ட் போட்ட பைபிள் அந்த காலத்துல கிடையாது, நல்லா சின்னதா இருக்கும்போது அது ரேர், வெரி காஸ்ட்லி. இப்போ சும்மா சீப் பேப்பர்லாம் போட்டு கில்ட்டை போட்டு அதுக்கு விலை கம்மியா போட்டு கொடுத்துரும். அப்போ சாதாரண பைபிள் அதுவே அவ்வளவு பொக்கிஷமா இருக்கிறது. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க கையிலெல்லாம் சும்மா பழப்பழான்னு இருக்குது. கையில இருக்கிறது பெருசு இல்ல, உள்ளத்துல இருக்குதா? பெருசா வாங்கி கொடுத்துருவீங்க பிள்ளைங்களுக்கு. Do they have it in their hearts? விலை கொடுத்து பெரிய விலை கொடுத்து பைபிள் வாங்குறது பெருமை கிடையாது. அது வேதத்தில் இருக்கிற பொக்கிஷமாகிய வசனம் இருதயத்துல இருக்கணும். அது விலை கொடுத்து வாங்க முடியாது. Don't count it so cheap. இவ்வளவுதானே அவ்வளவுதானே இல்லை, நீ விலை கொடுத்து வாங்கினோம் புஸ்தகத்தை, இதுல இருக்கிற சாரத்தை உள்ள இறக்கு. The juice, the essence. Hallelujah. வசனம் சாரமா உள்ள இறங்கும். இருக்கா? எப்படி இருக்கும்? சீஷனுடைய வேதம் சொல்லுது, நேரம் இல்லை. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் நீங்க வீட்டுல வாசித்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சீஷனுடைய இருதயத்தை உள்ளத்தை திறந்தாராம் வசனங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு. Jesus opened their understanding for them to know the word of God. Hallelujah. Hallelujah. லூக்கா 24:45 வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளுங்க. மனதை அவர் திறந்தார், உணர்வை திறந்தார். கவனிக்கணும். லீதியாள் அநேக ஸ்திரீகள் பவுல் சொல்லிக் கொண்டிருந்த காரியங்களை அநேகர் கேட்டுட்டு இருந்தாங்க. உங்கள மாதிரிதான். கவனிக்கிறீங்களா? லீதியாளோ கவனித்துக் கொண்டிருந்தார், கேட்கல. Many were listening, but Lydia was giving heed. என்ன சொல்றாங்க? இன்னும் தெரியுமே, இன்னும் நான் புரிந்து கொள்ளணுமே, இன்னும் நான் அறிந்து கொள்ளணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. ஹல்லேலூயா. இன்னும் வேதத்தை நல்லா செவிய திறந்து பாரு. வேதத்துக்கு இருதயத்தை நல்லா விரிவாக தர. குறுகிய மனசோட மூடப்பட்ட மனதோட வந்தா வேதம் உள்ள போகாது. ஆர்வத்தோடு திறந்த உள்ளத்தோடு மனதோடு கூட வந்தா
தேவ ஜனமே, லீதியாளுடைய வேதம் சொல்லுகிறது, லீதியாள் கவனித்து கேட்டபடினாலே கர்த்தர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார். அவள் தான் ஞானஸ்தானம் பெற்றாள். அவள் தான் அங்கே விசுவாசியாய் மாறினாள். மற்றவர்கள் ஞானஸ்தானம் பெற்றதாக அப்ப கர்த்தர் திறக்கல இருதயத்தை. God has to open your heart. எப்ப கர்த்தர் இருதயத்தை திறப்பார்? எல்லாத்துக்கும் அப்பா அப்பா இருதயத்தை திறக்கிறதா ஒரு படி வசனம், 2 படி வசனம். நோ 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 நோ. அவரை பின்பற்றின சீஷர்களுக்கு, கவனமாய் கேட்ட லீதியாளுக்கு, பெரையா பட்டணத்தார் என்ன செய்தார்களாம்? வேத வசனம் இப்படி சொல்லுதா சொல்லுதா சொல்லுதான்னு ஆராய்ந்து பார்த்தார்களாம். வேதத்தை ஆராய்ந்து பார்க்க பார்க்க அவருடைய இருதயம் திறக்கப்பட்டு அவருடைய தெசலோனிக்கேயர் இருந்தவர்களை விட நல்ல நற்குணசாலிகளா இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசியே, நீ நற்குணசாலி, உன்னுடைய எழுத்து நீ வேதத்தின்படி நடக்கிறவன் எப்படி சொல்லலாம்? நீ நற்குணசாலியா இருப்பாய். துர்குணம் என்ற பெயர் ஐயோ, இன்றைக்கு விசுவாசிகள் கிறிஸ்தவர்களுக்குள்ளிருந்து புறப்படுகிற தீமையான காரியங்களை பார்க்கும்போது உண்மையிலே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இருந்தா ஒரு சாட்டை இல்ல, ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு சாட்டையை வச்சிருப்பார். என் பேரை வச்சுக்கிட்டு கருத்தோடு வாசித்து அதை தியானித்து இருதயத்தினுடைய வசனத்தை என் இருதயத்திலே வைத்தேன், சேகரித்து வை. இவன் வசனம் கிடைக்க கூடாத பஞ்சகாலம் வருது, அந்த நேரத்துல தடவிட்டு இருக்க. எத்தனை பேருக்கு மனப்பாடமா சங்கீதங்கள் தெரியும்? பிள்ளைங்க எப்படியோ படிப்பீங்க சங்கீத ஸ்கூல்ல. பெரியவங்க எவ்வளவு வசனங்களை நீங்க மனப்பாடம் பண்றீங்க, எவ்வளவு இருதயத்துல பதித்து வைக்கிறீங்க. இன்னைக்கு 1-2 வசனம் அங்கங்க தெரியல, அதுல ஒரு பாட்டம் வசனத்தை இருதயத்துல தியானிங்க, பதித்து வைங்க. ஆமென். ஆபத்துல வேற யாரும் வர மாட்டாங்க, வசனம் உதவி. ஆமென். அடுத்ததாக சீக்கிரமா வாசிங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1-2 வசனங்கள் வாசிங்க. 1வது வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். ஹல்லேலூயா. அங்க இருக்கிற வாசிங்க. Walk prudently when you go to the house of God, and draw near to hear rather than to give sacrifice of fools. For they do not know that they do evil. Hallelujah. Amen. நீ தேவாலயத்துக்கு போகும்போது எப்படி செய்? உன் நடையை காத்துக்கொள். தேவாலயத்துக்கு வர்றதுல கூட கருத்து இருக்கு, கவனிக்கிறீங்களா? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, அதனால போலன்னா கேட்பாங்க, அல்லது கடமைக்கு போகணும். நீ தேவாலயத்துக்கு ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு கொஞ்சம் தட்டுங்க, மனசாட்சியா இருந்து. தேவாலயத்துக்கு போகும்போது நீ எப்படி போற? உங்களை கேளு. ஆயத்தத்தோட போறேனா, ஆர்வத்தோட போறேனா, கருத்தோட போறேனா, எதிர்பார்ப்போட போறேனா, தேவனை கண்டடையும்படி போறேனா, தேவ சமூகம் என்று கனப்படுத்தி போகிறேனா, பயபக்தியோடு போகிறேனா, நடுக்கத்தோட போகிறேனா, பரிசுத்த சமூகம் என்ற உணர்வோடு போகிறேனா, அல்லது சரீரத்தை சுமந்து கொண்டு சரீரத்தில் தான் போகிறேனா? என் இருதயம் மூடப்பட்டு, என் இருதயம் உணர்வற்று, என் சிந்தை கட்டப்பட்டு ஏதோ ஒரு மிஷனை போல போறேனா? Ask yourself this question deep down. உணர்வற்ற இருதயத்தை தட்டு இடி, இல்லை என்னவாது பண்ணு, அது மட்டும் உணர்வுக்கு வா. Hallelujah. How do you go to the house of God? நீ தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள். அடி எடுத்து வைக்கும்போது பார்க்கணும், நான் எங்க போறேன்? பரிசுத்த சமூகத்துக்கு போறேன். நான் எங்க போறேன்? தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு போறேன். நான் எங்க போறேன்? தேவன்
உலாவுகிற இடத்துக்கு போறேன். பயபக்தி வேணாமா? ஒரு ஆக்டரால் ஏதாவது ஒரு அதிகாரி கூப்பிட்டாருன்னா அந்த நடை பார்க்கணுமே. தெரியுதா உங்களுக்கு? ஏதாவது ஒரு இன்டர்வியூ இல்லை ஏதாவது ஒரு அதிகாரம் ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா அந்த நடையிலேயே ஒரு பயம், ஒரு பக்தி வந்துருக்கு. தேவாலயத்துக்கு வரும்போது கேஷுவல். தாவீது ஒரு பெரிய அரசனா இருந்தான். அவனுக்கு மாளிகை இருந்தது, எல்லாம் இருந்தது. அவன் சொல்றான், ஐயோ கர்த்தருக்கு ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் அவருடைய மகிமையை பார்க்க முடியாகும், அவருடைய ஆலயத்தை ஆராய்ச்சி செய்ய முடியாகும், ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அந்த வாஞ்சி இருப்பாரு, கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து வாஞ்சி. இன்னொரு சங்கீதத்துல சொல்றான், என் ஜீவனுள்ள என் தேவனுடைய தேவாலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். தேவாலயத்தின் வாசற்படியில காத்திருப்போம். நீ தேவாலயத்தின் வாசற்படியில் லேட்டா வந்து காத்திருக்கு. சிலர் இன்னும் லேட்டா வந்து நேரம் உள்ள வர்றது. தேவாலயத்துக்கு வர்றதுல கூட நேரத்துக்கு வர்றதுக்கு ஒரு பயபக்தி இல்லை, கருத்து இல்லை. தேவன் வருவதற்கு முன்பாக நான் போய்விட வேண்டுமே என்று நடக்கும் ஆதியில் உள்ள பக்தர்கள், விசுவாசிகள், பரிசுத்தவான்களுக்கெல்லாம் அப்படி ஒரு நடுக்கம் இருக்கு. உலகத்து காரியத்துல கருத்தாய் செய்கிறீர்கள், அதுதான் மறுபடியும் சொல்லுது. தேவாலயம் கூடி வரும்போதெல்லாம் கூடுக வேண்டுமே. வேலை ஸ்தலத்துக்கு ஒரு நாள் போயிட்டு ஒரு நாள் போகாம இருப்பியா? ஆனா தினமும் லீவ் போடாம போவோம். ஆனா தேவாலயத்துல மாத்திரம் ஆன்லைன் ப்ரேயருக்கு லீவு, உபவாச கூட்டத்துக்கு லீவு. ஹலோ, கேக்குறீங்களா இல்லையா? மூடர் பலியிடுகிறதை போல பலியிட சேராமல் செவி கொடுக்க சேர்வதே நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்களாம். இது என்ன? தேவாலயத்துக்கு மூடர் பலியிடுறது போல ஏதோ கடமைக்கு வந்துட்டு போனால் it is evil, தீமை. தேவாலயத்துக்கு வர்றதே தீமை, கருத்தில்லாமல் வருகிறது தீமை. எத்தனை பேருக்கு உடம்பு வருது? காணிக்கையாக 6 கூண்டு வண்டிகளையும் 12 மாடுகளையும் 2 பிரபுக்களுக்கு ஒவ்வொரு கர்த்தருக்கு செலுத்த வாசஸ்தலத்துக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கரெக்ட். கர்த்தருடைய சமூகத்தில் என்ன கொண்டு வந்தாங்க? காணிக்கை. அந்த காணிக்கை கூட எப்படி கொண்டாடும்? பெரிய அமௌண்டோ சின்ன அமௌண்ட் இதெல்லாம் எப்படி கொண்டு வரும்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக காணிக்கை நேரம் வந்தோம்னா அது ஒரு கடமை. அதுல கருத்து இருக்கிறதா? நீ தேவ சமூகத்துக்கு வரும்போது வேதமே சொல்றது, பழைய பாட்டுல வெறும் கையாய் வரக்கூடாது. எப்போ தேவ சமூகத்துக்கு வந்தாருன்னா தெரியுமா, நம்ம சபையில காணிக்கை கேட்கிற பழக்கம் இல்லாததுனால உங்களுக்கு அந்த உணர்வே இல்லாம போச்சு. அதனால உணர்வு வர வைக்கிறதுக்காக ஊழியக்காரர்கள் கேட்கிறாங்களோ எதுவும் தெரியாது. ஆனா மோசையின் காலத்துல கத்தர் அதே அதிகாரத்துக்கு திரும்ப திரும்ப காமிக்கிறார். அப்போ மோசையின் காலத்துல ஆண்டவர் எப்படி காணிக்கை கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட காணிக்கை கொடுக்க வேண்டும், யார் யார் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாக ஏன் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. பூமியும் நிறைவும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, எல்லாம் அவருடையது. ஆனா அவர் சொல்ற காணிக்கையை நீ கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பணம் தேவையில்லை, வெள்ளி காசு தேவையில்லை, உன்னுடைய உணர்வு தேவை. அல்லேலூயா. கர்த்தருக்காக கொடுக்கிற ஒரு உணர்வு நமக்கு வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்காக கொடுக்கக்கூடிய, தேவனுக்காக எதையும் கொடுக்க, எல்லாத்தையும் புடிச்சு உள்ள வச்சுக்கிட்டே இருக்கிற அனுபவம் அது பேய்த்தனம், பிசாசுடையது என்பதை அறிந்து அதிலிருந்து உன்னை விடுவிக்க முடியாது. கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. எதையும் பத்திரமாக dear to you, உனக்கு அருமையாக, உனக்கு எது க்ளோஸரா வைத்ததுன்னா ஆபிரகாம கேட்டாரு. ஆபிரகாமே
உன் நேசகுமாரனும் உன் ஏக புதனும் உன் ஒரே குமாரனாகிய ஈசாக்கை எனக்கு கொடு 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 கொடுன்னு சொல்றது ஊழியக்காரர் இல்ல, தேவன். ஆமென். இன்னைக்கு ஊழியக்காரர் மேல பழிய போட்டுட்டு அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. தேங்க் காட் நம்முடைய சபையில அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாவிட்டாலும் அந்த உணர்வற்ற இருதயங்களுக்கு உணர்த்தி சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. புதிய பாட்டிலும் 2 கொரிந்தியர் புஸ்தகம் தரித்திரத்தில் இருந்தவர்களை குறித்து சொல்றார். மக்கதனிய நாட்டு ஜனங்கள் மிகுந்த கொடிய தரித்திரத்தில மிகுந்த உபத்திரப்படுகிறவர்களாய் இருந்தும் கர்த்தருக்கு உதாரத்துவமாய் மிகுந்த உற்சாகத்தோடு கொடுத்தார். எப்படி நிலைமை? கொடிய தரித்திரம், மிகுந்த உபத்திரவம், ரெண்டுமே பயங்கரம். தரித்திரமாக ஒரு பக்கம் ஒண்ணு தரித்திரம் இருக்கணும், இல்ல உபத்திரம், ஏதாவது உபத்திரம், ஏதாவது ஒண்ணு இருந்தா சகிக்கலாம். ரெண்டு கொடிய தரித்திரமும் இருக்கு, மிகுந்த உபத்திரமும் இருக்கு. அதை எப்படி கொடுத்தார்களாம்? வாசிங்க வசனம் 1ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8:1 2 2 கொரிந்தியர் 8:2 அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படுகையில். ஆமென். சோதிக்கப்படுகிற நம்ம சோதனை பரீட்சிக்கப்பட்டவர்களை பத்தி பார்த்தோம். உபத்திரவத்தில மிகுந்த உபத்திரவத்தில சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம். யாருக்கா கொடிய தரித்திரம் இருக்கா? கொடிய தரித்திரம் கை வைத்துங்க, அப்படி கேட்டுவாங்க. ஆண்டவரே, இனி நம்ம சபை கொஞ்சம் தலைகீழா செபிக்கணும். மற்ற சபைகள்லாம் ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் பணத்தை தாங்க, இங்க நம்ம கேட்கணும் ஆண்டவரே கொடிய தரித்திரம். அப்பதான் இதை ஜனம் திரும்பும். பயப்படாதீங்க, நான் கேட்க மாட்டேன். உங்களை வச்சு யார் போராடு? கொடிய தரத்துக்கு உத்தமமா நின்னா பரவாயில்ல, மருந்து வச்சு போயிட்டா மம்பு. அல்லேலூயா. மிகுந்த உபத்திரத்திலே கொடிய தரித்திரத்தினால் தரித்திரம் உடையவர்களாக இருந்தும் அவங்ககிட்ட பரிபூர்ணமா என்ன இருந்துச்சு? சந்தோஷம் இருந்தது. தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே எப்படி கொடுத்தாங்க? மிகுந்த தாராளமா உதாரத்துவமா. கொடிய தரித்திரத்துல இருந்து எப்படி கொடுக்க முடியும்? சுகங்காண்டி கொடுக்காம இருந்து பழகிட்டு சுகங்கண்டு போச்சு. கர்த்தருடைய ஊழியத்தை குறித்தோ ராஜ்யத்தின் வேலையை குறித்தோ உணர்வற்றவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய காரியத்தை பற்றியே கவலை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். That is wrong. Hallelujah. ஜனமே கவனிங்கள். ஆகினாலே தாவீது பாருங்க, கர்த்தருக்காக செய்கிற காரியத்துல உற்சாகமுடையவனா இருந்தா உம்மிடத்திலிருந்து வாங்கி அது உமக்கே கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி என்று அவன் என் கர்த்தர் மேலுள்ள வாஞ்சையினால் நான் இன்னும் செய்கிறேன் என்று தாவீது கர்த்தருக்காக செய்யக்கூடியவனாக கொடுக்கக்கூடியவனாக எதெல்லாம் பார்க்க நேரம் இல்ல, உணர்வுள்ளவனாக இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. வாட் யூ ஹேவ், அதான் சொல்றேன். 2 காசு கர்த்தர் அப்ரிஷியேட் பண்ணார். விதவைக்கு இருந்த 2 காசு. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு மூளை அறிவுல கணக்கு போடுவோம். இது எப்படி அது எப்படி, அதெல்லாம் யூதாஸ் காரியத்துடைய ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு கர்த்தர் பேருள்ள வாஞ்சையினால் ஏவப்பட்டு கர்த்தருக்காக நீ எங்கே எதை செய்தாலும் அது கர்த்தர் கணக்கில் வைக்கிறதாக. ஒரு ஸ்ரீ விலையேற பெற்ற வெள்ளைக்கல் பரணியை உடைத்து அவருடைய பாதத்திலே ஊற்றி அவரை ஹல்லேலூயா தலைமுடியினால் அவருடைய பாதங்களை துடைத்து ஆண்டவரை கனப்படுத்தினாள். சீஷர்களுடைய பார்வையில இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு விரயமாக்குகிறாளே என்று சொன்னார்கள். ஆண்டவர் சொன்னார், இவளை விட்டு விடுங்கள், இவள் இடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். இவள் செய்தது இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்தது நினைக்கப்படும். இன்னைக்கு பரிசேயராம இது என்னத்துக்கு அது என்னத்துக்கு, இது மனசுலயே நிந்திக்கிற கெருவிகளுடைய ஆவிகள். கர்த்தர் அருவருக்கிறார். அப்படிப்பட்டவருடைய காணிக்கையை கர்த்தர் அருவருக்கிறார். அதை சொல்லணும். அப்படிப்பட்டவருக்கு கொடுக்கிற காணிக்கையோ தசமாகும் ஆண்டவருக்கு அருவருப்பு. தயவு செய்து கொடுக்க கூட வேண்டாம். ஆண்டவர் யாரிடத்துல காணிக்கை கேட்கிறார், யாரிடத்துல வாங்கிக்கூடாது, உற்சாக மனதோடு கொடுக்கிற யாவருடைய காணிக்கை அங்கீகரிக்கிறார்.
இப்படிப்பட்ட கெட்ட இருதயத்தோடு கூட கடமைக்காக செய்கிற காணிக்கைகள் தேவன் அங்கீகரிக்கவில்லை. காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆபேலுடைய காணிக்கையை தான் தேவன் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. காணிக்கை குறித்து எச்சரிக்கை கொடுக்கிறேன், திருப்தி அடைஞ்சிடாதீங்க. உனக்குள்ள இருதயத்தோட வாஞ்சியோட கூட கொடுத்தால்தான் கர்த்தர் சுகந்த வாசனையை நுகர்ந்து விடுவார். இல்லாவிட்டால் அது உங்களுக்கு பலனே வராது. இட்ஸ் a waste. ஆனால் உண்மையோடு கூட செய்தால் என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா. வானத்தின் பல கனிகளை தந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்னை சோதித்து தரும் சொல்ல. ஊழியக்காரர் சொன்னாலும் தப்பு, சொல்லலானாலும் கர்த்தர் பார்வையில் தப்பு. என்னதான் செய்யணும்? எங்களை மாதிரி இடி இடி இடிச்சு கொடுக்கறத பத்தி சொல்லணும். நீ கொடுக்கறது தேவையில்லைன்னு சொல்லணும். எப்படிப்பட்ட கொடுத்து இப்படிப்பட்ட பொருளாத இருதயத்தோடு நீ கொடுக்கறது தேவையில்லை, அவசியம் இல்லை, வேணவே வேணாம், எடுத்துட்டு போ. கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் எப்படி இருக்கிறது? You're not doing a favor by giving it to God. You're being favored by God by giving it to Him. கர்த்தருக்கு கொடுக்கிறதுனால நாம் தயவை பெற்றுக் கொள்கிறோம், இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறோம். மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. கடைசியாக ஒன்று வாசித்து முடிப்போமா? பிலிப்பியர் புஸ்தகம். கருத்தோடு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை பார்த்து முடிக்கும். பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். Hallelujah, glory to God. 13-14 வாசி. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லத்தை நோக்கி தொடருது. கருத்தோடு ஓட்டத்தோடு கிறிஸ்துவின் ஓட்டம், கிறிஸ்தவ ஓட்டம். Running the race with meaning, with understanding. எதற்காக கிறிஸ்தவனா இருக்கிறார்? எதற்காக கிறிஸ்தவனா இருக்கிறார்? உலகத்தின் வாழ்வுக்காகவா? உலகத்தின் நலனுக்காகவா? உலகத்துல பெரிய செல்வாக்கா இருப்பதற்கா? அதற்காக கிறிஸ்தவன். அப்போஸ்தலனாகிய பவுல் 12ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையில விட்டுட்டு ஆண்டவருக்காக வந்து சொல்றாரு, நான் பெரிய ஆளாயிட்டேன்னு நினைக்க மாட்டேன். ஓடி முடிக்கிற வரைக்கும் என்னால சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. நான் முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, இயேசு எதற்காக என்னை பிடித்தாரோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஆமென். எதற்காக இயேசு உன்னை அழைத்தார்? எதற்காக உன்னை தெரிந்து கொண்டார்? அந்த தரிசனம் மழுங்கி போகுது, மங்கி போகுது. வரும்போது பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனும், பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு, எல்லாம் பாடுறது. வந்து கொஞ்ச நாள்ல பரலோகமா? எப்ப பாரு அதிகம் மேலானவை தேடாது, பூமியில் உள்ளதை தேடாது, மேலானதை தேடு. பரலோகத்தை பத்தின எண்ணமே இல்லை. பரலோகத்தை குறித்த விருப்பமே காணாம போச்சு. பரலோகத்தை குறித்த வாஞ்சை போச்சு. பூமியிலேயே மேய்து இருதயம். பூமியிலே மேய்ந்து கொண்டிருக்கிறது இருதயம். பூமியிலே மேய்ந்து கொண்டிருக்கிறது சிந்தை. பூமியிலே மேய்ந்து கொண்டிருக்கிறது ஆவி. பரலோகத்துக்கு எழும்ப மாட்டேங்குதே. இந்த பூமி இழுக்குதே. தூசி உதறு. பூமியில் உள்ளதை தேட. பரலோகம் மேலானவைகளை தேடு. பூமியில் உள்ளவர்களெல்லாம் தானா உனக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம முதல்ல கேட்டோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவளுக்கெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென் ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவரே, ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் கூட கொடுக்கப்பட்ட உடனே இன்னும் கூட 10 ஆண்டவரே, இன்னும் நிறைய கூட எடுத்துட்டு வரேன். நீங்க அதை நான் நிரப்புறதுக்கு எனக்கு இல்லை. பரலோகம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, சபைக்கு நேரம் இல்லை, ஆராதனைக்கு நேரம் இல்லை, வாட்ச் நைட் சர்வீஸ் ஆல் நைட் ப்ரேயர் வர முடியாது, உபவாசம் கொடுத்துக்கு நேரம் இல்லை, வேத வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை. அட்டேங்கப்பா, உனக்கும் உன்னை பத்தி நினைக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. குட் பை சொல்லு. ஹல்லேலூயா.
நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை பழைய வாழ்க்கையை மறந்துட்டு. பழைய வாழ்க்கையோடு ஒட்டிக்கிட்டே கிறிஸ்தவ ஓட முடியாது. பழைய பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பொருளுக்காக லக்கை நோக்கி, அங்கு பரலோக ராஜ்யம் தான் லக்கு, அதை நோக்கி நான் தொடருகிறேன். கண்டினியூவிங். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஓட்டம் தொடருகிற ஓட்டமா, முடங்கி போன ஓட்டமா, கடமைக்கான ஓட்டமா, இல்ல செத்து போன ஓட்டமா? செத்து போன ஓட முடியாதுல்ல. ஹல்லேலூயா. ஆகினாலே வேதம் சொல்லுது, லக்கை நோக்கி தொடருகிறேன். 15வது வசனம், 15வது வசனம். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்க, சீக்கிரம் முடிக்கலாம். Not that I have apprehended, not that I have already attained, not that I have already attained, or am already perfected, or already perfected, but I press on, that I may lay hold, that which Christ Jesus of that which Christ Jesus has also laid hold of me. Has also laid hold of me. Brethren, I do not count myself, amen, I do not count myself to have apprehended, but one thing I do, forgetting those things which are behind, and reaching forward to those things which are ahead, I press towards the goal for the prize of the upward call for the prize of the upward call of God in Christ Jesus. Therefore, let us as many as are mature, have this mind. And if in anything, Amen, have this mind. Hallelujah. தேறினவர்கள் இந்த சிந்தையா இருக்க கடவுள். நம்முடைய ஓட்டம் ஜெயத்தோடு கூட இருக்க, பின்னானவைகளை மறந்து பழைய வாழ்க்கையை மறந்து. கவனிங்க, சத்துருடைய வேலையை சொல்லுவான், ஓடு கிறிஸ்தவ வாழ்க்கை ஓடு, ஆனா பரலோகத்தை மாத்திரம் இதயத்துல வச்சுட்டு ஓடிடாத. பரலோகத்தை கழட்டி வெளியே வச்சுட்டு என்ன செய்? பழைய வாழ்க்கையை நினைச்சு ஓடு. அதை ஓடு. டிஸ்ட்ராக்ஷன், டீவியேஷன். நடு ரோட்ல கார் ஓடிட்டே போவீங்க, எவனா ஒரு பைத்தியக்காரன் வந்து இப்படி இப்படின்னு கையை ஓட்டினா திரும்பிடுவீங்களா? என்ன செய்வீங்க? ஹல்லேலூயா. யார் கையை காமிச்சா திருப்பீங்களா? அந்த யூனிஃபார்ம் இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சாத்தான் சொல்ற திருப்புக்கெல்லாம் திரும்பிக்கிட்டு பரலோக தரிசனத்தை விட்டு, பரலோக திசையை விட்டு மனம் இங்கேயும் எங்கேயும் அலப்பாய்ந்து கொண்டிருந்தால் அது எங்க போய் முடியும்? லக்கை நோக்கி கவனத்தை சிதறடிக்காமல், இருதயத்தை ஒருமுகப்படுத்தி அங்கும் இங்கும் கவனம் செலுத்தாம, அதான் சொல்லுவான் சாத்தான், நீ என்ன வேணும் கத்துக்கோ, சபைக்கோ, எல்லாம் பரலோகதான் என் பேச்சு கூட பாடிக்கோ, ஆனா கருத்தோடு மாத்திரம் தெரியாது. ஹல்லேலூயா. உணர்வோடு மாத்திரம் பரலோக ராஜ்யத்து மேல மனசை வச்சு ஓடாத. யார் சொல்றது? சிஸ்டர் சொன்னாங்கன்னு சொல்லிடுறது. சாத்தான் எச்சரிக்கையா இருக்கு. ஆமென். பரலோகத்திலே மனதை கருத்தோடு பரலோகத்தை தேடும். ஹல்லேலூயா. Let us turn from all kinds of disease. எல்லா விதமான வஞ்சனைகளை விட்டு மனம் திரும்ப உணர்வோடு கர்த்தரை தேடும். கண்கள் மூடி கர்த்தரை ஓடிடு, பின்னிட்டு பாராமல் தொடர்ந்து ஓடிடு, முன்னே ஓடிடு, பின்னிட்டு பாராமல் தொடர்ந்து ஓடிடு, முன் வைத்த காலை பின் வைக்காதே, முன் வைத்த இயேசுவையே பார்த்து ஓடிடு. விசுவாசித்தே ஆகையால் நான் பேசினேன், விசுவாச ஆவியினால் அப்படி செய்தேன். விசுவாசித்தே ஆகையால் நான் பேசினேன், விசுவாச ஆவியினால் அப்படி செய்தேன். சூழ்ந்திருக்கும் பாதங்கள், நெருங்கி நிற்கும் பாவங்கள், உடனே தள்ளிவிட்டு முன்னேறிடு. சூழ்ந்திருக்கும் பாதங்கள், நெருங்கி நிற்கும் பாவங்கள், உடனே தள்ளிவிட்டு முன்னேறிடு. சோர்ந்து விடாதே, பின்வாங்கி விடாதே, உணர்வோடு லக்கை நோக்கி ஓடி முடித்திடு. சோர்ந்து விடாதே, பின்வாங்கி விடாதே, உணர்வோடு லக்கை நோக்கி ஓடி முடித்திடு. விசுவாசித்தே ஆகையால் நான் பேசினேன், விசுவாச
கர்த்தரிடத்திலே மனம் திரும்ப, செவிக்க, துதிக்க, ஹalleluya, வேதத்தை தியானிக்க, தேவ சபைக்கு வர, கொடுக்க, ஹalleluya, ஓட்டத்தை ஓட, ஹalleluya, சகலத்தை உணர்வோடு செய்ய உன்னை ஒப்புக்கொடு. எதிர்த்து நிற்கிறான் கடினம் உள்ள விசுவாசம், மனக்கடினத்தை கொடுக்க பார்க்கிறான். இயேசுவின் நாமத்தில் மனக்கடினத்தின் ஆவியை புறப்பட்டு போவடி. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருக்குள்ள இருக்க மனக்கடினத்தின் ஆவி போராடுகிறதை பார்க்கிறேன். மனக்கடினத்தின் ஆவியை கட்டிந்து கொள்ளுங்க. மனக்கடினத்தை கொடுக்கிற சாத்தானை கட்டிந்து கொள் இயேசுவின் நாமத்தில். கடினத்தை கொடுக்கிற விசுவாசை கட்டிந்து கொள் இயேசுவின் நாமத்தில். மனக்கடினத்தை கொடுக்கிற அந்த ஆவியை வல்லமையை கட்டிந்து கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். மனதை கடினப்படுத்துகிற ஆவியை கடினப்படுத்துகிற கட்டுகிற அசுத்த ஆவியை புறப்பட்டு பாருங்கள் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் உன்னை கட்டிந்து கொள்வார். நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்ல அது அப்படியே வரும் என்று இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்குரிய மலை போன்ற இருக்கிற எல்லா போராட்டத்தின் ஆவிகள் பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுத்து மனக்கடினத்தை கொடுக்கிற பொருளாத ஆவிக்கு இலைப்பெயர்ந்து போ இயேசுவின் நாமத்தில். சமுத்திரத்தின் ஆழங்களை தள்ளுண்டு போ இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு உணர்வுகளை அட்டைக்கிற, மறைக்கிற, மறந்து போக செய்கிற பொல்லாத ஆவியை நிலைப்பெயர்ந்து இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்வார். ஒவ்வொரு உணர்வும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கட்டமைக்கப்பட்டு விழிப்புணர்வு உண்டாவதாக. சாத்தானின் ஆயுதங்கள் ஒன்று வாய்க்காலே போ.